சங்கிய கதற ஒண்ணும் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதை வந்து 4 பேர் கட் பண்ணி போட்டா ட்விட்டர் கிட்டலாம் பரவும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கலாம். அவன் சங்கின பையன் வந்து 4 பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல திட்டுவான், இல்ல நம்ம வீடியோ ஷேர் பண்ணி ட்வீட் போட்டு பாருங்க சனாதனத்தை அழிக்க வந்தவன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு அரிப்பு. Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services, கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். இங்க இருக்கிற பிரச்சனை இதே ஒரு தென் அமெரிக்க நாடுலயோ வேற ஆசிய நாடுகள்லயோ இருந்தா அரசுக்கு எதிராக பெருசா போராட்டங்களும் கலவரங்களுமே நடந்திருக்கும். எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்குது? அமைதி நேரத்தில் வேர்வை சிந்தாதவர்கள் போர் நேரத்தில் ரத்தம் சிந்த நேரும் அப்படிங்கிறான். போர் வரப்போதுங்கிறான். ஒரு பெரிய அபாயம் காத்திருக்குன்னு எக்கனாமிக் சர்வே சொல்லுது. அடித்தட்டு மக்கள், குறிப்பாக லோயர் மிடில் கிளாஸ் சொல்ற கீழ்நடுத்தர வர்க்கமும் உழைக்கும் மக்களுக்கும் அவ்வளவு பெரிய பாதகமான செயல்கள்லாம் பட்ஜெட்ல செஞ்சிருக்கிறாங்க. அதைய தாண்டி இங்க இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த பட்ஜெட்ல பாத்துருக்காங்க. அதானி அம்பானின்னு அவர் சொல்ல, அவர் என்னங்கிறாருன்னா நேஷனல் சாம்பியன்ஸ் ஃபேவர்டு பை திஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறார். இந்த அரசாங்கம் ஆதரிக்கும் தேசிய முதலாளிகள் சார்பாக அரசு செயல்படுவதனால் பன்னாட்டு முதலாளிகளும் சரி இங்க இருக்கிற பிற முதலாளிகளும் சரி ஒரு துறையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டானா. ஆனா மாநிலங்களுக்கு மோடி பணமே தர மாட்டாரு, அப்புறம் நாங்க என்ன போய் இன்வெஸ்ட் பண்றது? உள்கட்டமைப்பு பணிகள் நடக்காது அப்படிங்கறதுனால பயப்படுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணல. நான் ஆட்சிக்கு வந்தா டாலரு 40 ரூபாய்க்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 86 நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆர்பிஐ தொடர்ந்து டாலரை வித்து அந்த ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இதனால கடந்த சில மாதங்கள்ல மட்டும் 200 பில்லியனுக்கு மேல டாலர்களை வித்துருக்காங்க. அந்நிய செலாவணி பற்றாக்குறை வருமே. வட இந்தியாவுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடைந்த குடத்தை வச்சுக்கிட்டு அந்த குடத்துல இருக்கிற தண்ணீரை நீங்களே எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு போறதே இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவிலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ஸ்கந்தர் மலையா அல்லது சிக்கந்தர் மலையா, இப்படியான விவாதங்கள் போயிட்டு இருக்குது. யாரு மேல தப்பு, கவர்மெண்ட் சரியா, எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க, இப்படியான விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்குது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இது வந்து 4வது இன்டர்வியூ இது திருப்பரங்குன்றதுக்கு. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் என்ன பிரச்சனைன்றது இப்ப எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு தெரியும், போராளிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியும். சங்கிகள் அவனே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அயோத்தியில பண்றதா இங்க பண்றோம்னு சொல்லிவிட்டான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை செய்ய போறோம். ஆமா, நம்ம என்னமோ உடனே இதுக்கு தீர்வு சொல்லி சமூகத்தை ஃபுல்லா மாத்தி இதுக்கு வந்து நிலைநாட்டிட போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நீண்ட கால பிரச்சனையான வக்கு பிரச்சனையை பேசுறது இல்ல, யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தி பேசுறது இல்ல, இஸ்லாமியர்கள் ஸ்காலர்ஷிப் நிக்கனா பேசுனது இல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்தம் அதுக்கு திருப்பியும் நோட்டிபிகேஷன் எல்லாம் விடுறான், அதை பத்தி எல்லாம் எதுவும் பேசுறது இல்ல. நீங்க ஒரே நாள்ல வந்து அப்படியே இஸ்லாமியர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் பேசி தீர்த்து போடுவோன்ற மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா, நாட்டுல வேற எந்த பிரச்சனையை பத்தி பேசாம இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது. இது கடந்த பாருங்க 1 மாசமாவே சீமானுக்கு நம்ம எல்லாருமே பதிலளிச்சோம், பெரியாருக்குன்னு அவரு அவதூறு பேசுறாருன்னு பதிலளிச்சோம். ஆனா யூஜிசி பிரச்சனையை பத்தி பேசுறோம்னா கிடையாது. இந்த வாரமும் பார்த்தோம்னா நம்ம இதையே திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா, அதையும் வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனையை ஸ்ட்ரக்சரலா பேசுறோமோ இல்லையோ, சங்கிய கதற ஒண்ணும் நம்ம ஜாலியா இருக்கலாம். அதை வந்து 4 பேர் கட் பண்ணி போட்டா ட்விட்டர் கிட்டலாம் பரவும், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கலாம். அவன் சங்கின பையன் வந்து 4 பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல திட்டுவான், இல்ல நம்ம வீடியோ ஷேர் பண்ணி ட்வீட் போட்டு பாருங்க சனாதனத்தை அழிக்க வந்தவன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு அரிப்பு உள்ள. பாடுறா, சனாதனத்தை அழிக்க வந்த நம்மள சொல்றான் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய போராளி தானே அப்படின்னு. ஆனா இங்க பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பட்ஜெட்டு இந்த நாடை இன்னும் எவ்வளவு பெரிய படுகொலிக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் தென் இந்திய மாநிலங்கள்ல வந்து இப்ப பட்டினி சாவு கடைசி ஒரு 30-40 வருஷமா பட்டினி சாவு கிடையாதுங்க. இங்க வந்து வறுமையை ஒழிச்சிருக்கோம்னு சொல்றோம். ஆனா இங்கேயுமே பட்டினி சாவு வர அளவுக்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி எதுவுமே பேசறதுல. இன்னைக்கு இந்த பட்ஜெட்டின் விளைவாக அடுத்த 3-4 வருஷத்துல இங்க பெரிய கலவரம் காத்து கிடக்குது, இங்க பெரிய வன்முறைகள் காத்து கிடக்குது இந்த பட்ஜெட்னால அப்படிங்கிறது எதையுமே நம்ம கணக்குல கொள்றதில்ல. இதனாலதான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பிரச்சாரத்தை இப்ப திருப்பரங்குன்ற பிரச்சாரத்தை எடுக்கிறான். அங்க மக்கள்லாம் ஓரளவுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க, அங்க மக்கள் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, பெரிய ஏழ்மை இல்லை அப்படிங்கிற இடம் இருக்குது. ஆனா இந்த பிரச்சாரத்தை அவன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தானா, அவன் வந்து ஒரு ஏழ்மையில இருக்கிற இடத்துல மக்கள் ஏற்கனவே குடிநீர் இல்ல, விவசாயத்துல பிரச்சனை, வேலை இல்லை அப்படின்ற இடத்துல போய் போட்டானா பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா அதைத்தான் வட இந்தியா ஃபுல்லா பண்ணிருக்கான்னு பாக்குறோம். அயோத்தியா மக்களின் பிரச்சனை அது கிடையாது, வெளியூர்காரர்ல இருந்து பண்றான். திருப்பரங்குன்றம் விஷயங்கிறது பெருசாகும்னு நீங்களே சொல்றீங்க. ஆமா,
அப்புறம் ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க, பட்ஜெட் பத்தி பேசலன்னு சொல்ற எப்படி சரி? இல்ல அதை பத்தியே ஏன் இப்ப பேசுறீங்க அப்படின்றதுல அது முக்கியமான பிரச்சனை. அதை ஆராய வேண்டும், அதை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொருக்கையும் பாருங்க, சீமான் பிரச்சனையாகட்டும், இல்ல அதற்கு முன்னாடி அதிமுக பிரச்சனையாகட்டும், இப்ப வந்து இந்த பிரச்சனையாகட்டும், நான் என்ன கேட்கறேன்னா எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்ம அட்டென்ஷனை கொடுக்குறோம்னு பாருங்க. ஆனந்த் ஸ்ரீவாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்காரு. அவரை தவிர வேற யாருமே பாத்தீங்கன்னா தமிழ் சூழல்ல பட்ஜெட் வந்திருக்குன்றதே பேசல. இல்ல நான் ஓப்பனாவே கேக்குறேன், பட்ஜெட் பத்தி பேசினா இங்க யாரு பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார நம்ம பார்க்க வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு 2019 வரைக்கும் கூட நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், பட்ஜெட்ல ஒவ்வொரு கார்டும் வரும், இதுக்கு இது சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க, ரயில்வே பத்தி ஒண்ணு வரும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவே பத்தி எரியும். நான் பாத்துக்கிறேன். அதுக்கு பிறகு மெல்ல 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 சோசியல் மீடியாவில் யாருமே இதை பத்தி பேசுறது இல்லை. என்ன எந்த அளவுக்கு அது போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒரு இலவு மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க. அதுல என்ன பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, எதுவுமே இல்லாம இதுல என்னங்க பேசுறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிரணாப் சென்ன்ற ஒரு பொருளியல் அறிஞர் கரந்தாப்பட்ட பேசுறாரு. அவர் பிரதானமான பிரச்சனையாவே இதான் சொல்றாரு. இங்க இருக்கிற பிரச்சனை இதே ஒரு தென் அமெரிக்க நாடுலயோ வேற ஆசிய நாடுகள்லயோ இருந்தா அரசுக்கு எதிராக பெருசா போராட்டங்களும் கலவரங்களுமே நடந்திருக்கும். இங்க அது நடக்காத காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு இந்த பிரச்சனை இன்னும் உணர வைக்கவே கிடையாது. அதுல ஒரு அங்கமா சமூகவியல் விஞ்ஞானிகள் சொல்றது என்ன அப்படின்னா, இங்க வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, அது மக்கள் உணராது, மக்கள் அதை பத்தி பெருசா பேசாம பாருங்க, இன்ஃபிளேஷன் பத்தி பேசுவாங்க, அதாவது விலை பணவீக்கமா இருக்குது, விலை உயர்ந்திருக்குது அப்படின்றத பத்தி பேசுவாங்க. ஆனா வேலையின்மையை பத்தி இங்க பொதுமக்கள் பேசாததுக்கு காரணம், இது ஒரு நிலப்பிரபுத்துவ சாதிய சிந்தனையில இருந்து வந்த சமூகம் அப்படிங்கிறதுனாலயே நம்ம எப்படி சூத்திரனா பிறக்கிறது பஞ்சமனா பிறக்கிறது வந்து நம்ம தலைவிதின்னு நினைச்சுக்கிறோமோ, அதே போல இன்னைக்கு வேலையின்மையை அரசோட பிரச்சனையா பார்க்காம, நம்ம நல்லா படிக்கல, இல்ல நம்ம படிச்சிருந்தாலும் நம்மளுக்கான திறன் கிடையாது, ஸ்கில்லு கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு உளவியல் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. நீ அப்படி சொல்றீங்க. ஆனா 2013 2014 காலகட்டங்கள்லயே மோடி ஏன் வரணும் அப்படின்னு வைக்கப்பட்ட வாதங்கள் எல்லாமே நிறைய தொழில் வளர்ச்சி ஏற்படும், நிறைய வேலை வாய்ப்பு பெருகும், ஊதியங்கள் வளரும், இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். இப்படியான அந்த 2008 2009 காலகட்டத்துல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்ததுக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிய காலகட்டம். அப்பவே மக்களுக்கு அவ்வளவு கோபம் இருந்தது காங்கிரஸ் மேல. அப்போ மோடி ஒருவர் நிறைய வேலை வாய்ப்பு தருவாரு அப்படிங்கிற ப்ராமிஸ் கொடுக்கும்போது அதன் மீது கவனம் கொடுத்ததை நான் தேர்ந்தெடுத்தாங்க. அக்கறையே இல்லைன்னு அதுதான் இப்ப நீங்க அப்பயே பாருங்க, இந்து முஸ்லிம் பிரச்சனைக்காக தான் மக்கள் வந்து மோடியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா தேர்ந்தெடுத்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், காங்கிரஸ் மீது ஊழல் வழக்கு, அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு தருவேன், இந்தியாவை வந்து வல்லரசு ஆக்க போறேன், குஜராத் மாடல் ஆக்க போறேன், கருப்பு பணத்தை ஃபுல்லா ஒழிக்க போறேன், இதுதான் வந்து ப்ராமிஸ் இருந்துச்சு. இதுல அவர் வந்து இந்து முஸ்லிமையும் கொஞ்சம் வந்து அவர் வந்து பேக் டிராப்ல வச்சிருந்தாரு. 2014 அப்புறம் என்ன ஆகுது, இந்த வேலையின்மை இல்லாத காரணம் இஸ்லாமியர்கள், இல்ல வந்து உனக்கு பணவீக்கம் இருக்கிறதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள். ஏன்னா அவன் பாகிஸ்தான்ல இருந்து பணம் அடிச்சு உள்ள புழக்கத்துல விடுறதுனால இங்க பணவீக்கம் இருக்குது, அவங்க வந்து உங்க வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை கொண்டு வராரு. ஆனா இப்ப நம்ம ஏன் பட்ஜெட் பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல இப்ப என்னோட எல்லாரும் திருப்தி அடைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல புதுசாக ஒண்ணும் கிடையாது. ஓப்பனாவே சொல்றேன், முதலமைச்சரே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார், தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களும் செய்யல, நாம வந்து மெட்ரோ ரயிலுக்காக வந்து கோயம்புத்தூர் மதுரைக்கெல்லாம் அனுமதி கேட்டிருந்தோம், அதுக்கு அனுமதி தரல, நமக்கு ஒரு நிதி ஒதுக்கல, சிறப்பு திட்டங்கள் எதுவுமே இது பண்ணல, மொத்தமா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுருச்சு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ ஒரு மாநிலமே புறக்கணிக்கப்பட்ட பிறகு அதுல பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது பீகார்ல தேர்தல் வரப்போகுதுங்கிறதுனால பீகாரை முன்வைத்து அவர்கள் பட்ஜெட் போட்டாங்க. அதனால பீகார்ல தான் அதுல விஷயமே தவிர நம்ம பீகார் விஷயத்தை நம்ம என்ன பேசுறதுங்கிற மாதிரி இது போயிருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற ஒரு கையறு நிலை இருக்கு. கையறு நிலை. ஆனா நீங்க இப்ப அதுதான் ஆங்கிலத்துல உரையாடுற பொருளியல் நிபுணர்கள்லாம் தமிழ்நாடை பாராட்டிட்டு அதுல இருந்து சில உதாரணங்களை எடுத்துக்க சொல்லி பட்ஜெட்டுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க. ஆமா, அப்ப அது என்ன அப்படிங்கறத பேசினாதான் இது வந்து தமிழ்நாடு பீகாருக்கு போச்சாங்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டுல உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த பொருளாதாரம் இன்னும் வலுவாக இருக்குது. மகாராஷ்டிரா குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல தான் உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஜாஸ்தியா இருக்குது. அதே போல இங்க வந்து எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் வந்து இங்க ஓரளவுக்கு செழிப்பா இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. இது எல்லாத்துக்குமே பட்ஜெட்ல அடி போட்டிருக்காங்க. நீங்க பாக்குறது தமிழ்நாட்டில் இருக்கிற வளர்ச்சி திட்டங்களுக்கும் உட்கட்டமைப்பு ரீதியாக இப்ப மெட்ரோ மாதிரி திட்டங்களுக்கும் தான் பட்ஜெட் அலோகேட் பண்ணல. இங்க ரயில்வே விடுறதுக்கோ இங்க புதுசா வந்து பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கோ அவங்க காலேஜ் கட்டுவதற்கோ நிதி அலோகேட் பண்ணல. ஆனா அதை தாண்டி ஒட்டுமொத்தமா இங்க இருக்கிற அடித்தட்டு மக்கள், குறிப்பாக லோயர் மிடில் கிளாஸ் சொல்ற கீழ்நடுத்தர வர்க்கமும் உழைக்கும் மக்களுக்கும் அவ்வளவு பெரிய பாதகமான செயல்கள்லாம் பட்ஜெட்ல செஞ்சிருக்கிறாங்க. அதைய தாண்டி இங்க இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வை
பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வேலையை வந்து இந்த பட்ஜெட்ல பாத்துருக்காங்க. இங்க என்ன பண்றோம்னா வருஷம் தான் தமிழ்நாடுக்கு தரது இல்லையே, அதே போல இந்த வருஷமும் தரல. இதுல என்னப்பா புதுசா பேசிக்கிறதுக்கு இல்லையா? இல்ல எடப்பாடியும் அதான் சொன்னாரு, ஆமா ஸ்டாலினும் அதான் சொல்றாரு, தமிழ்நாடு மொத்தமா புறக்கணிக்கப்படுதுங்கிறது மோடி ஆட்சிக்கு பிறகு. இது இந்த மாநில உரிமைகள் மட்டும் கிடையாதுங்கிறேன். இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இன்கம் டாக்ஸ் ரிபேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 12 லட்சம் வரைக்கும் இந்த விலக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் மீதும் ஏன் மிடில் கிளாஸ் மீதுமே இவங்க சிறு குறு உற்பத்தியாளர்கள் மீது பெரிய தாக்குதல் நடந்திருக்காங்க. அதை நம்ம வந்து குறிப்பா புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனா பொருளியல் அறிஞர்கள் எப்ப தாராளவாத நம்ம மார்க்சிய பொருளியல் அறிஞர்கள்லாம் விட்டுருவோம், இடதுசாரி பொருளியல் அறிஞர்களை விட்டுருவோம், இல்ல அம்பேத்கர் என்ன சொன்னாரு பொருளியல் ரீதியாகன்னு சொல்லிட்டு பேசுற அறிஞர்களை விட்டுருவோம். இடதுசாரியே இல்லாம தாராளவாதமா பேசுறாங்கல்ல, முதலாளித்துவம் தான் வரணும், சந்தை பொருளாதாரம் தான் இயங்கணும், எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணணும், தனியார் பண்ணிடணுங்கிறாங்கல்ல, அந்த பொருளியல் நிபுணர்களே இந்த பட்ஜெட் வரப்போது கதறாங்க, அரசியல் பேசுறாங்க. அவங்க ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம் போன்றவர்களே விமர்சிக்கிறாங்க. அரவிந்த் சுப்பிரமணியம்லாம் முன்னாடி காலத்துல நீங்க இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், வடிவேல் வந்து கோவிசர்ல வாயை அப்படியே புடுங்குவாரு, அந்த மாதிரி நீங்க அவர் வாயை புடுங்கினா கூட அவர் அரசியலே பேச மாட்டாரு. ஏன்னா பொருளியல் நிபுணர்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வேலை பார்ப்பாங்க, எல்லா தளத்திலையும் வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு மோடி ஆட்சியை நீங்க வந்து பகைச்சிக்கிட்டு நீங்க வேர்ல்ட் பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, மோடி ஆட்சி கூட தான் வந்து நீங்க வந்து சமரசம் செய்யணும், பேச்சுவார்த்தை நடக்கணும் போது அது கசப்பலா இருக்கக்கூடாதுன்னு அவங்க நியூட்ரல் ஃபேஸே வச்சுப்பாங்க. ஆனா அவங்களே முன் வந்து இப்ப வெளிப்படையாக அரசியல் பேசுறாங்க. சரி, பொருளியல் நிபுணர்களை விட்டுருவோம், இந்த அரசை விமர்சிக்கிற பொருளியல் நிபுணர்கள் விட்டுருவோம். எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்குது இந்த முறை? அவன் வந்து ஏதோ மார்க்சியவாதி மாதிரி எழுதுறான். ஃபர்ஸ்ட்ல என்ன ப்ரிஃபேஸ்ல என்ன எழுதிருக்கானா, அமைதி நேரத்தில் வேர்வை சிந்தாதவர்கள் போர் நேரத்தில் ரத்தம் சிந்த நேரும் அப்படிங்கிறான். போர் வரப்போகுதுங்கிறான் அவன். இந்த கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணும், உங்களுக்கு தெரியும், பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே. அதுல தமிழ்நாடு நிறைய பாராட்டி இருக்கிறாங்க. பாராட்டுறதை விடுங்க, அவன் போர் வரப்போகுதுன்னு சொல்றான். நம்ம நாட்டுல ஒரு பெரிய அபாயம் காத்திருக்குன்னு எக்கனாமிக் சர்வே சொல்லுது. உள்நாட்டு போரோ அது போர்னா அப்படி நீங்க போர், உள்நாட்டு போர் கலவரம் அப்படின்னு யோசிக்காம இங்க பொருளியல் ரீதியா வெடிக்க காத்து கிடக்குது. இது ஒரு டிக்கிங் டைம் பாம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீ எக்கனாமிக் சர்வே 482 பக்கத்தையும் படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் அதுல மானியத்தினை பொன்மானில போட்டிருக்கான். நேரம் வந்து ஆமா எங்க மோடி ஆட்சி வந்து சதைச்சிருச்சு இந்தியாவேன்னு பேச முடியாது. ஆனா அவன் கொடுக்குற தரவுகள், அவன் எந்த ப்ராப்ளமா சொல்றான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இதை நான் வந்து அரவிந்த் சுப்பிரமணியத்துல இருந்து எடுக்கிறேன். இப்ப இவங்க என்ன ஏன் வந்து இந்த டாக்ஸ் ரிபேட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, இங்க வந்து மக்கள்கிட்ட வாங்கும் திறன் இல்ல, அதனால பொருள் வாங்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஜெயரஞ்சன்ல இருந்து ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் வரைக்கும் எல்லாரும் நகைச்சுவை சொல்லி பார்த்திருக்கோம். நிறைய வாங்குறது இது தீர்ந்து போச்சு. நிறைய பெங்களூர் மருத்துவமனையில இருந்து 3000 பேரை வந்து வேலையை விட்டு இந்த மாதிரி இருக்குது. பணக்கார மருத்துவமனை வாங்கும் திறன் குறைஞ்சிருக்குது, அதனால பொருள் வாங்க மாட்டாங்க. பொருள் வாங்க மாட்டாங்கிறதுனால டிமாண்ட் இல்ல, டிமாண்ட் இல்லைனால உற்பத்தியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னும் போதுதான் ஜிடிபி வந்து வளர்ச்சி வந்து போன வருஷம் கணிச்சதை விட இந்த வருஷம் கம்மியா வந்திருக்குது. அதனால வந்து நம்ம வந்து இன்னும் மக்கள் வந்து வாங்கும் திறன் அதிகரிச்சோம்னா போய் பொருள் வாங்குவாங்க, உற்பத்தி ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. இப்ப அரவிந்த் சுப்பிரமணியம் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அதை திருப்பி சொல்றேன், நம்ம வந்து மார்க்சிய பொறியியல்வாதிகளாவே நம்ம பேசல, ஒரு தாராளவாத முதலாளித்துவ கட்டமைப்புக்குள்ள இருந்தே பேசுவோம். என்ன சொல்றாருன்னா, இவங்க மக்கள் கையில காசு இல்ல, அதனால வந்து காசா வந்து மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்தா போய் செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட காசு இல்லைங்கிறதோட அந்த காசை சம்பாதிக்கிற திறனே மக்கள்கிட்ட இல்லாம இருக்குது. ஏன்னா இன்கம் ஜெனரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட்டே அவங்கள்ட்ட இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னு இந்த பிரைவேட்டைசேஷன் ஆதரிக்கிற பொருள் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா அவன் தொழிலை தொடங்குவான், இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தொழில் தொடங்குறதுல இருந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்புல இருந்து செலவு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதற்காக எதுவுமே பண்ணல. இல்ல இப்போ மோடி வந்து 2014 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வெளிநாடு முழுக்க சுத்தி 2020 வரைக்கும் கூட, கொரோனா வர வரைக்கும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வரேன்னு சொன்னார் இல்லையா, அப்படிதான் போனாரு, யாரும் வரல. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, 3 முக்கிய காரணங்கள் இருக்குன்றாரு இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அதைத்தான் நம்ம கவனிக்கணும். அதைத்தான் அரசியலா அவர் பேசுறாரு. அரசியலா அவர் என்ன பேசுறாருன்னா, அரவிந்த் சுப்பிரமணியம் அதானி அம்பானின்னு அவர் சொல்ல, அவர் என்னங்கிறாருன்னா, நேஷனல் சாம்பியன்ஸ் ஃபேவர்டு பை திஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிறாரு. இந்த அரசாங்கம் ஆதரிக்கும் தேசிய முதலாளிகள் சார்பாக அரசு செயல்படுவதனால் பன்னாட்டு முதலாளிகளும் சரி, இங்க இருக்கிற பிற முதலாளிகளும் சரி, ஒரு துறையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டானா. ஏன்னா இப்போ ஒரு துறை எடுத்துக்கிட்டு, ஒரு பார்மசூட்டிக்கல் ஒரு துறை இருக்கு, எப்பா இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு $200 பில்லியன் போடலாம்ப்பா அப்படின்னு அந்த இடத்துல அதானி அம்பானியா பார்த்தோன்னா, ஐயோ வேணாம்ப்பா, இங்க போட்டா அதற்கான லாபம் நம்மளுக்கு வராது, ஏன்னா அந்த துறையில வர எல்லா லாபத்தையும் இவனுக்கு திருப்பறதுக்கு அரசாங்கம் வேலை பார்த்துரும் அப்படிங்கனால எந்த துறையில இன்வெஸ்ட் பண்ண மாட்டானா இன்னைக்கு. அத அரவிந்த் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, வெப்பனைசேஷன் ஆஃப் த ஸ்டேட்ன்றாரு. என்னது, இங்க அரசு இயந்திரத்தை அவர்கள் அந்த சில முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டுவதற்காக இந்த அரசு ஆயுதமாக பயன்படுத்துது. மற்ற முதலாளிகள் நீங்க பாருங்க,
முன்னாடி மக்களோட இணைந்து போராடும் பொது உடைமைவாதிகள் இன்னும் பிற ஜனநாயகவாதிகள் தான் சவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு முதலாளிகளே கத்துறான், ஐயோ அதானி அம்பானிக்காக எங்களை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு அவன் ஏதோ ஏழை தாயின் மகன் மாதிரி பேசுற நிலைமை ஒண்ணு வந்திருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க, தமிழ்நாடுக்கு ஒண்ணுமே அலோகேட் பண்ணல, தமிழ்நாடு வஞ்சிக்குது அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா? அத பொருளியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போற முதலாளிகளுக்கு பெரும் தடையாக இருப்பது இந்த மத்திய, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான முரண் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க முதலீடு செய்யறதுக்கு அவங்க இழுத்துட்டு வர பொறுப்பு யாருக்கு அதிகமாக்கப்பட்டிருக்குது, 91 அப்புறம் யாருக்கு அதிகமாக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு தான். அதனாலதான் போட்டி போட்டுக்கிட்டு ரேவந்த் ரெட்டி, ஸ்டாலினும் வேற வேற நாட்டுக்கு போய் முதலீட்டாளர்களை இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு சில சலுகைகளை அவங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசத்துல இருந்து தமிழ்நாட்டுல வந்து ஆளுகளுக்கு வந்தாங்க. ஆமா, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சைனா 1+1 பாலிசின்னு இருக்கு, சைனா +1 பாலிசின்னு இருக்கு. அதாவது மேனுஃபேக்சரிங் சைனாவை தாண்டி இன்னொரு டெஸ்டினேஷன், அது வியட்நாமோ இந்தியாவோ இந்தோனேஷியாவோ தேடுறாங்க முதலாளிகள். ஏன்னா சைனா வந்து டாமினேஷன்ல வரான், நீங்க இப்பவே வேற ஆல்டர்னேட்டிவ் பார்த்துக்கிட்டா தான் இந்த மேனுஃபேக்சரிங்ல பிழைக்க முடியும். அப்ப இந்தியா ஒரு ஃபேவரபிள் டெஸ்டினேஷன், குறிப்பாக தமிழ்நாடு ஃபேவரபிள் டெஸ்டினேஷனா இருக்குது மேனுஃபேக்சரிங் அப்படின்னும் போது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ஸ்டேட்ஸ் கிட்ட மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதாவது அவங்களுக்கு நீங்க தான தர்மம் பிச்சையா போடுறது கிடையாது, உரிய நீதியை நீங்க வழங்குவதில்லை அப்படின்னும் போது அந்த பெருநிறுவனங்களை சப்போர்ட் பண்ண முடியல மாநிலங்கள். அதனால அங்க நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டோம், இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனா எங்களுக்கு மாநிலங்கள் தான் வந்து எங்களை எல்லா பொறுப்பை எடுத்து பாத்துக்குது, ஆனா மாநிலங்களுக்கு மோடி பணமே தர மாட்டாரு, அப்புறம் நாங்க என்ன போய் இன்வெஸ்ட் பண்றது, உள்கட்டமைப்பு பணிகள் நடக்காது அப்படிங்கறதுனால பயப்படுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணல. மூணாவது பிரச்சனை, மோடி ஐயா நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஆட்சிக்கு வந்தா டாலரு 40 ரூபாய்க்கு கொண்டு வருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 85 ரூபா 86 ரூபா வந்துருச்சு. அதுவே என்னங்கிறாங்கன்னா அதுவே ரொம்ப கம்மி. ஆக்சுவலா டாலர் ரேட்டை விட்டுருந்தா 90 கிழிச்சுக்கிட்டு கீழே போயிருக்கும். ஆர்பிஐ அப்படி இல்லாம 86ல நிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ தொடர்ந்து டாலரை வித்து அந்த ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இதனால கடந்த சில மாதங்கள்ல மட்டும் 200 பில்லியனுக்கு மேல டாலர்களை வித்துருக்காங்க. அந்நிய செலாவணி பற்றாக்குறை வருமே. கரெக்ட். அததான் அவர் என்னங்கிறாருன்னா, இவங்க இன்னும் வந்து $700 பில்லியன் $750 பில்லியன் அந்நிய செலாவணி வந்து ரிசர்வ்ல இருக்குது, அதனால நாங்க இது வரைக்கும் செலவு பண்ணது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைங்கிறாங்க. சைனா ஒரு கிரைசிஸ் வந்தபோது ஒரே வாரத்துல $1 ட்ரில்லியன் செலவு பண்ணிச்சான். அப்ப இந்தியா ஒரு கிரைசிஸ்னு வந்தா அந்த $700 பில்லியன் மாயமா மறைஞ்சு போயிடும், புகையா காத்துல பறந்துரும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், 91ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி அந்நிய செலாவணி நெருக்கடி வந்தது இல்லையா, அது எந்நேரம் வேணாலும் இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கிறாரு. அதோட தாண்டி இப்படி நீங்க வித்து டாலரை வித்து ருப்பியை காப்பாத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கிற நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குது. அந்த எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்குறதுனால காம்படிட்டிவ், அதாவது அவனோட போட்டி போடும் திறன் வந்து குறையுது. போட்டி போடும் திறன்றத அந்நிய முதலீட்டாளர் எப்படி இங்க வந்து முதலீடு பண்ணுவான்? சோ இந்த 3 பிரச்சனையும் இருக்குது. இன்னொரு பிரச்சனை ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, இப்ப இங்க உள்ள இன்ஃபிளேஷன் அப்படின்றது வந்து அந்நிய மூலதனத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையா மாறுது. இப்ப நாங்க வந்து ஒரு ரூபாயை வாங்கி ஒரு குறிப்பிட்ட டாலர் கொடுத்து ரூபாயை வாங்கி உள்ள இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுக்கும் போது இன்ஃபிளேஷன் காரணமா நாங்க என்ன காசு போட்டு ஒரு 10% லாபம்னு எடுத்தோம்னா அதுல 2% தான் இருக்குது, அதுக்கு எதுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல? கண்டிப்பா இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிரச்சனைக்கு காரணம் நீங்க இந்த பொருளாதாரத்தை எப்படி நிர்வகிக்கிறீங்க தான். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன சொல்றீங்கன்னா, இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் நான் 12 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கேன், அதனால இந்த மிடில் கிளாஸ் போய் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்க. கரெக்டா? செலவு பண்ணுவாங்க, அதுல இருந்து டிமாண்ட் ஏறும், உற்பத்தி நடக்கும், இந்த பிரச்சனைகள் இப்ப நம்ம சொல்ற பிரச்சனைகள்லாம் தீரும், இன்வெஸ்ட்மெண்ட் பெருகும். கிளாஸ்ங்கிற பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர், அப்புறம் அரசு ஊழியர்கள், சிறு குறு நிறுவனம். கரெக்ட். ஆனா இங்க அந்த மிடில் கிளாஸ் அரசு எஸ்டிமேட் படியே 3,10,00,000 பேருக்கு தான் அது உதவ போகுது. கரெக்டா? மிச்சம் இருக்கிற பெருவாரியான மக்கள் இங்க உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போக வேண்டிய எல்லாத்துலயும் காசு கட் பண்ணிருக்கு. என்னது? 100 நாள் வேலை திட்டம் காசு கட்டு, விவசாயத்துல வர மானியங்கள் எல்லாத்தையும் காசு, விவசாயத்தை வளர்ச்சி அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் எல்லாமே நிதி கட்டு, ரூரல் டெவலப்மெண்ட் நீங்க கிராமத்துல வேலை வாய்ப்பு கொண்டு வரணும், என்ன பண்ணுவோம், அந்த கிராம் சடக் யோஜனான்னு வில்லேஜ்ல வந்து ரோடு போடுற அது எல்லாத்தையும் நிதி கட்டு, எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம், ஹெல்த், எஜுகேஷன் எல்லாத்துலயும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற ஒரு 4%, 5% வாங்கும் திறனை அதிகரிச்சுட்டு மிச்சம் 96% மக்களோட வாங்கும் திறனை நீங்க குறைச்சிங்கன்னா அது எப்படி மக்கள் பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும், எப்படி மக்கள் போய் பொருளை வாங்குவாங்க, எப்படி டிமாண்டு கூடும்?
அப்ப அடிப்படையாவே என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வந்து இது எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, எக்கானமியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க, பணப்புழக்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க, பிசிக்கலா எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தியாகும், டிமாண்ட் ஜாஸ்தியாகும். கான்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே குறையும். இது எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு இவங்க சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்க பண்ணிருக்கிறது கான்ட்ராக்ஷன் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் முறை சார்ந்த நிறுவனங்கள்ல ஃபார்மல் செக்டர்ல வேலை பார்க்கறவங்க தான். ஃபார்மல் செக்டர் இந்தியாவில் எத்தனை பர்சன்ட்? 8% தான். மிச்சம் 90% என்ன பண்றீங்க, இன்ஃபார்மல் செக்டர் தான். அப்ப அவங்கள்ட்ட இருக்கிற நிதியை நீங்க குறைச்சிட்டீங்க, சரியா? அதனால அப்ப அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்கள்ட்ட இருந்த கையில இருந்த காசெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. அவங்க இனிமேல் வாங்குற பொருள் எல்லாத்துலயுமே இன்னும் குறையாதான் போகுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா 3 கோடியே 10 லட்சம் பேர் சொல்லிருக்கீங்க இந்த 12 லட்சத்துக்கு உயர்த்தினால. அதுல எவ்வளவு ஒரு கேவலமான திருத்துறோம்னா, முன்னாடி இப்ப எக்ஸம்ஷன் 6 லட்சம் வரைக்கும் வச்சாங்க அப்படின்னா ஒருத்தர் 7 லட்சம் சம்பளம் வாங்கினா 6 லட்சம் வரைக்கும் கழிச்சுட்டு மிச்சம் 1 லட்சத்துக்கு தான் டாக்ஸ் போடுவாங்க. ஆனா இந்த முறை கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க 12,50,000 வாங்கினீங்கன்னா அந்த 50,000க்கு டாக்ஸ் போட மாட்டாங்க, 12 லட்சத்தையும் சேர்த்து 50,000 டாக்ஸ் போடுவாங்க. அப்ப இது போங்காட்டம். 3 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சிருது. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க என்னெல்லாம் ரிபேட் கொடுத்தீங்களோ அதெல்லாம் அதுக்கு மேல இருக்க வந்துட்டு நீங்க வசூல் பண்ணிக்கிறீங்க. அப்ப மிடில் கிளாஸ்ல ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ல நீங்க வரியையும் வசூல் பண்ணிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எந்த விதத்துல நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணல. இப்ப இதனால நடக்கிறது என்ன அப்படின்றத கணிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 கோடி 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூட நேரா போய் இது செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னா, வரலாறுக்கான அளவு ஹவுஸ் ஹோல்டு டெட் அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு இல்லத்துக்குமான ஒவ்வொரு குடும்பத்துக்குமான கடன் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஜிடிபி ரேஷியோல பாத்தீங்கன்னா 45% இருக்குது. அப்ப 45% அப்படின்னும் போது இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களும் கடன்ல இருக்கு. கடன் முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 80கள்ல இல்ல வந்து 70கள்ல கடன் அதிகரிக்குதுன்னா சொத்தும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கடனை வாங்கி வீடு கட்டுவாங்க, கடனை வாங்கி கார் வாங்குவாங்க, கடனை வாங்கி கடையை போடுவாங்க. அசட் கிரியேட் ஆகும். ஆனா இப்போது வாங்கும் கடன், கொரோனா காலத்துக்கு அப்புறம் வாங்கும் கடன் அத்தனையும் அன்றாட செலவுக்கே கடன் வாங்குறாங்க. லோயர் மிடில் கிளாஸும் மிடில் மிடில் கிளாஸுங்கிறாங்க. கடன் அடைக்கிறதுக்கு கடன். சாதாரணமா நீங்க மருத்துவ செலவு, மளிகை சாமான் செலவு எல்லாத்தையும் அவங்க கடன் வாங்கி தான் பண்றாங்க. அப்படின்னும் போது இப்ப நீங்க இந்த லோயர் மிடில் கிளாஸ், மிடில் மிடில் கிளாஸ் நம்ம 3ஆ பிரிச்சுக்கோம். அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், மிடில் மிடில் கிளாஸ். இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்னால, இந்த டாக்ஸ்ல இருந்து வர பெனிஃபிட்னால அதை கொண்டு போய் அவங்க கடன் தான் கட்டுவாங்க. அவங்க புதுசா பொருள் வாங்க போறதில்ல. கடன் கட்டினா அது அடுத்த வருஷம் பேங்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் பேங்க் அதை லோன் தரும். அப்ப இந்த ஒரு வருஷத்துல அதனால எந்த பாதிப்பும் கிடையாது, சரியா? இன்னொன்னு, நீங்க இந்த அப்பர் மிடில் கிளாஸ்லயே 2 செக்ஷன் இருக்கு. அதுல ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பணவீக்கத்தினால, பணம் குறைவாக இருப்பதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த கடந்த ஒரு 3-4 வருஷத்துல பிராண்டட் பொருட்கள் வாங்குறத விட்டுட்டு அவங்க லோக்கலா ப்ரொடியூஸ் பண்ற சிறு குறு தொழில் துவங்கினவங்க வந்து பண்ற பொருட்களை அவங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வீட்டிலேயே பார்த்துருக்கோம், ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து துவைக்கிற பவுடர்ல இருந்து எல்லாமே பெரிய பெரிய பிராண்டை விட்டு லோக்கலா ப்ரொடியூஸ் பண்றதை வாங்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். விலை குறைவா இருக்குது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடிஷ்னலா காசு வரும்போது அவங்க திருப்பி பிராண்டுக்கு மாறுவாங்க. இப்ப பிராண்டுக்கு மாறுறதுனால என்ன ஆகுது, ஏற்கனவே நீ எந்த எம்எஸ்எம்இக்கெல்லாம் டிமாண்ட் இருந்ததோ அந்த எம்எஸ்எம்இக்கு இன்னும் நீ ப்ரெஷரை போடுற, அவனுக்கு தொழில் போகுது. இப்ப இந்த பேட்டர்ன் மாறுது. அப்ப இந்த பேட்டர்னை நீ தக்க வச்சுக்கிட்டு கன்சம்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான எந்த வேலையும் நீ பண்ணல. அது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கு இல்லையா, அது புதுசா வந்து அதிகமான காசை வச்சுக்கிட்டு இம்போர்ட்டட் குட்ஸ் தான் வாங்குறாங்க. அதாவது இம்போர்ட்டட் குட்ஸ் அப்படின்னு டைரக்டா வாங்கலாம் கூட, அதை இன்டைரக்டா, அதாவது வந்து இப்ப போய் ஒரு கேஎஃப்சிலயோ ஒரு மெக்டானல்ட்லயோ அவங்க போய் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, டைரக்டான இம்போர்ட்டட் குட்ன்றது கிடையாது, அவன் இங்கதான் உற்பத்தி பண்றான். ஆனா மூலப்பொருள்லாம் எங்க இருந்து வருது, எல்லாம் அமெரிக்கால இருந்து, யூகேல இருந்து, யூரோப்ல இருந்து வருது. அப்ப இந்த அப்பர் மிடில் கிளாஸ் வாங்குற, ஏன்னா நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், ஏன் இந்த டாலர் பிரச்சனை எப்ப ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு, இங்க இருக்கிற நிறுவனங்களோட போட்டி திறன் குறைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற நிறுவனங்களோட போட்டி திறன் குறைஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம், வெளியே இருக்கிற நிறுவனங்கள் இன்னும் காம்படிட்டிவா இருக்கு, அவன் பொருளை தான் மக்கள் வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன பண்றனா, காசை தூக்கி கையில கொடுத்து ஒண்ணு கடன் அடைக்கிறது, இன்னொன்னு நம்ம பிராண்டை விட்டுட்டு வெளிநாட்டு பிராண்டை வாங்குறது, இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கு. அப்படின்னும் போது நீ மக்களோட வாங்கும் திறனை இன்னும் குறைச்சிருக்கிற, இங்க இருக்கிற எம்எஸ்எம்இ அடிச்சு நொறுக்கி இருக்கிற. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பொருளாதார ஏற்றத்தால் உங்களுக்கு தெரியும், மிடில் கிளாஸுக்கும் இங்க ஒர்க்கிங் கிளாஸுக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதபடி பெரிய கேப் இருக்குது. அதாவது ஒருத்தன் வந்து மாசம் 60,000 சம்பளம் வாங்கிட்டா அவன் டாப் 3%ல போயிடுறான், நாட்டுல டாப் 3%ல போயிடுறான். நம்ம 60,000 சம்பளம்னா நார்மல் சம்பளம் தானே,
ஐடி வேலைக்கு போனா 60,000 70,000 வாங்கணும். அவன் டாப் 3% இருக்கானா, அப்ப கீழே இருக்கிற 30% 40% எவ்வளவு மோசமான நிலைமையில இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்னால அவங்களுக்கு இவங்களுக்குமான இடைவெளியை ஜாஸ்தி பண்றீங்க. மோடி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து வறுமையை குறைச்சிட்டோம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. எங்க நாட்டுல வந்து முன்னாடிலாம் வறுமை 34% 35% சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க அதெல்லாம் குறைச்சி 11% அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். நிதி ஆயோக் கூட 15% குறைச்சாச்சுன்ற அளவுக்கு சொல்றாங்க. அப்போ அப்படின்னும் போது இப்ப தென் மாநிலங்கள் இயல்பாவே வறுமை குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வளர்ச்சி தானே. நாங்க இல்ல இப்ப கூட வயர்லன்னு நினைக்கிறேன், போன வாரம் ஒரு ஆர்டிகல் வந்தது, கவர்மெண்ட் சொல்வதை விட 5 மடங்கு அதிக பாவர்ட்டி இருக்குது இந்தியாவில். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து உத்சா பட்நாயக் அப்படின்ற பொருளியல் அறிஞர் வந்து ஒரு 30 வருஷமா இதை பத்தி எழுதிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எப்படி வறுமையை குறைக்குது அப்படின்னா, அது வறுமையை குறைக்கல, வறுமைக்கான அளவீட்டை மாத்துது. ஒண்ணும் இல்ல, 90களில் வந்து ஒரு காலத்துல 2400 கேலரி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா அவன் வறுமை கோட்டுக்கு மேல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணாங்க, வறுமை எப்படி குறைச்சாங்க தெரியுமா, அந்த 2400 2000 ஆக்கிட்டாங்க. ஏன்டா கம்மியா சாப்பிடுவான்ற, கம்மியா சாப்பிட்டாலே வறுமையில இருந்து கிராஸ் ஆன மாதிரி சொல்ற அப்படின்னா, இல்லங்க, ஒரு ஏர்னஸ்ட் எங்கல்ஸ்லான்னு ஒரு லா இருக்கு, ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி நாட்டின் சராசரி வருமானம் அதிகரிக்கும் போது மக்களோட கேலரி இன்டேக் குறையுமா. ஏன்னா அவன் முழுசா அரிசி சோறா திங்க மாட்டான், அவன் கொஞ்சம் காய்கறி, கொஞ்சம் பழம், கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டன், அப்புறம் வந்து நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவான். ஏன்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிம் போறவங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் பண்ணாதான் கேலரி குறைச்சிட்டு நியூட்ரிஷன் ஜாஸ்தி ஆகும். அப்ப இன்கம் ஜாஸ்தியானா நியூட்ரிஷனும் ஜாஸ்தி ஆகும், அதனால கேலரி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு உங்களுக்கு காசு ஜாஸ்தியானா நீங்க வந்து ரேஷன் கடையில அரிசி வாங்கி கஞ்சி குடிக்கிறதுக்கு பதிலா ஊட்டச்சத்தான உணவை திங்கிறீங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆவரேஜ் இன்கம்னு போட்டா ஆவரேஜ் இன்கம் ஏன் ஜாஸ்தி ஆகுது, அம்பானிக்கு அதிகமா இன்கம் ஆகுது. இங்க கீழே இருக்கவனோட இன்கம் என்ன இருக்கு, கடைசி 5 வருஷத்துல குறைஞ்சுதான் இருக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், இன்னும் தான் கஞ்சி குடிக்கிறான். அவன் 2 வேளை கஞ்சி குடிச்சு 1 வேளை நல்ல சோறு சாப்பிட்டவங்க கூட இப்ப 3 வேளையும் கஞ்சி தான் குடிக்கிறான். அப்படின்னு நிலைமைக்கு இருக்கும்போது நீங்க 2400 இருந்து 2000 குறைச்சிங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப நீங்க வறுமை அதிகரிக்குது ஆனா உங்க கணக்கை நீங்க குறைச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான். இப்ப வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு நாங்க வந்து முன்னாடி வந்து இந்த கேலரி கவுண்ட் மட்டும் பட்டிருந்தோங்க, இப்ப நாங்க வந்து எஜுகேஷன் ஹெல்த் எல்லாத்தையும் சேர்த்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கணக்கை போட்டு நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜிடிபியும் சரி, வறுமையை கணக்கிடுறதுலயும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட்லயும் சரி, இந்த அரசாங்கம் எல்லாத்துலயும் கணக்கிடும் அந்த மெத்தடே மாத்திருக்கு. நான் இப்ப இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ உங்களுடைய விமர்சனங்களே என்ன, பொதுவா தமிழ்நாட்டுக்கு சரியா செய்யறது இல்லை, கேரளா சரியா செய்யறது இல்லை, கர்நாடகா ஏமாத்துறாங்க, ஆந்திரா புகார் சொல்றாங்க, தென்னிந்தியாவை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் முன்னேறிய மாநிலங்கள், முன்னேறாத வட இந்திய மாநிலங்கள் இருக்குது, உத்தரப்பிரதேசம், பீகார். நீங்க அதை தான் கம்பேர் பண்ணி சொல்றீங்க. அவங்க வந்து 10 காசு கொடுத்தாங்கன்னா நீங்க 2 ரூபாய் திருப்பி கொடுக்குறீங்க அப்படிலாம் சொல்றீங்க. இப்போ அது பின்தங்கி இருக்கிறதுங்கிறது ஒரு மொத்த நாட்டையுமே பின்னாடி இழுக்குது. இப்ப அங்க இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயம் தானே. இது நல்ல விஷயம் தான். அதாவது பீகாருக்கோ உத்தரப்பிரதேஷ்கோ பணம் தருவதில் இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 20 வருஷமா 30 வருஷமா அங்கேயே பணம் பொதுங்குறீங்க, அதுக்கான அவுட்புட் ஏதாவது காட்டுறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அலோகேட் பண்றோங்கிறீங்க, பட்ஜெட் அலோகேட் பண்றீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுன்றாங்க. இங்க ஊழல் இருக்குது அப்படின்றத நீங்க என்ன பண்றீங்க, ஊழல் இருக்குன்னு எவனாவது போய் உத்தரப்பிரதேசல பேசுறீங்களா, மத்திய பிரதேசல பேசுறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் ஊழல், கேரளால வந்தா மட்டும் ஊழல், வெஸ்ட் பெங்கால்ல போனா ஊழல். ஆனா இந்த ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்ற எந்த இதுலயாவது நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசல 25 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க, குஜராத்ல 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில இருக்கிறீங்க, ஏற்கனவே 30 வருஷம் ஆக போகுது. இப்ப எங்க ஊழலை ஒழிச்சிங்க நீங்க? மத்திய பிரதேசல இன்னும் குழந்தை பெறும்போது சிசு இறப்பது, தாய் இறப்பது அப்படிங்கிற விகிதம்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்க விட அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குது. அப்ப அங்க இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அவுட்புட் என்னவா இருக்குது? எத்தனை சதவீதம் ரோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை சதவீதம் குடிநீர் வசதியை கொடுத்துருக்கீங்க? அப்ப அந்த மக்களுக்கு அங்க போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க, அந்த மக்கள் கணக்குல எழுதிக்கிட்டு நீங்க பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அலோகேட்டட் அப்படின்னு இருக்கும், ரிவைஸ்ட் பட்ஜெட்னு இருக்கும், அப்புறம் ஆக்சுவல் ஸ்பெண்டிங் இருக்கும். அதை எடுத்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவுக்கு இவங்க அமைச்சது எதையுமே முழுசாக ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவங்க பீகார்ல ரேஷன் கடையில இன்னைக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து சில லட்சம் தானியங்கள் வந்து கிலோ தானியங்கள் வந்து வேஸ்டா போச்சு அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா எடுத்து பேசுவாங்க. லீக்கேஜ். அதான் லீக்கேஜ். இந்த லீக்கேஜ்ங்கிறது வந்து தமிழ்நாடு தெலுங்கானால இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் தெலுங்கானால வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணி லீக்கேஜை வந்து குறைக்கிறாங்க. அந்த மாடலுக்கு நம்மளும் போனோம். ஆனா இதை பத்தி விவாதமே இல்லாம 100% லீக்கேஜ் இருந்திருக்கு பீகார்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 100% லீக்கேஜ் இருந்திருக்கு.
உத்தரப்பிரதேஷ்ல யாருக்குறைய உங்களுக்கு 70-80% வந்து தானியங்கள் லீக் ஆகுது அப்படின்னும் போது இதை பற்றியெல்லாம் சரி பண்ணாம நாங்க திருப்பியும் ஒரு ஓட்ட குடத்தை வச்சிருக்கோம், அந்த ஓட்ட குடத்துல ஊத்தி வெளியே தண்ணி வரும்போது நாங்களே எடுத்து குடிச்சுக்கிறோம், மக்களுக்கு போய் சேரவே சேராது. நீ இந்த கவுண்டமணி காமெடி பார்த்திருப்பீங்க, இளநீ வைப்பாரு, என்னடா இளநீ வித்து போக மாட்டேங்குது, லாபம் வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா எடுத்து வடிவேல எடுத்து செந்தில் கடைக்கு விட்டுருப்பாரு கம்மி விலைக்கு. அதே போல நீங்க என்ன பண்றீங்கன்னா, வட இந்தியாவுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடைந்த குடத்தை வச்சுக்கிட்டு அந்த குடத்துல இருக்கிற தண்ணீரை நீங்களே எடுத்து எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு போறதே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வச்சிருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, யோகி ஆதித்யநாத் வந்து அந்த ஸ்டேட், இங்க டிஎன்பிசி மாதிரி ஸ்டேட் எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ண இளைஞர்கள் வந்து கலவரம் பண்றாங்க. அக்னிபத் அப்படின்னா வட இந்தியாவை பத்தி எரியுது. அப்ப இந்த பொருளியல் இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிளேஷன் தான் உண்மையான பிரச்சனை. இதான் உண்மையான பிரச்சனை இருக்கும்போது எந்நேரம் வேணாலும் சமூக இந்த இந்த சமநிலை சீர்குலைந்து பெரிய கலவரத்துக்கோ பெரிய அசம்பவத்துக்கோ எடுத்துட்டு போலாம். நான் திருப்பரங்குன்ற பிரச்சனை பேசக்கூடாதுன்றது கிடையாது, அதை இதோட இணைத்து பேச வேண்டும். ஏன்னா அதிகமாச்சுன்னா இது இன்னும் தீவிரமாகும். ஆமா, பொருளியல். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பொருளியல் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வந்து அவன் மத அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொன்னு, இந்த பொருளியல் பிரச்சனைகள் எங்க வீரியமா இருக்கோ அங்க போய் இந்த மத கலவரத்தை ஏற்படுத்தினா இன்னும் வீரியமாக மக்கள், ஏன்னா ஏற்கனவே மக்கள் கொதிநிலையில இருப்பாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். அதனால இங்க இருக்கிற மத பிரச்சனை நம்ம வந்து ஸ்ட்ரக்சரலா பேசி தீக்கணும். நம்ம வந்து இதுலயே வந்து சங்கிய கதற ஓட்டோம் அப்படின்னு மட்டும் இது பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சரலா இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களை பொருளியல் ரீதியாக எப்படி நம்ம நடத்துது இந்த நாடு, பொது சமூகம் அவங்களை எப்படி பாக்குது, அவங்களுக்கான சட்ட ரீதியான அரசியல் பொருளாதார ரீதியான வக்கு வாரிய சட்டத்தில இருந்து அவங்க நிலங்களை கைப்பற்றதுல இருந்து எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குன்றது லாங் டேர்ம் பிரச்சனை ஒரு பக்கமும், பொதுவான சமூகமே சீரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த பொருளியல் பிரச்சனைகளும் இணைத்து பேச வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பாக்குற மொழியா. எதையுமே பேசக்கூடாதுன்றது கிடையாது. நம்ம யூஜிசி பிரச்சனையாகட்டும், பட்ஜெட் பிரச்சனையாகட்டும், சீமானுக்கோ இல்ல வந்து இது மாதிரி சங்கிகள் கிளைப்பூடும் பிரச்சனைக்கோ காவு கொடுத்துடக்கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.